ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரை கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, மட்டன், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கீரை, சிறுகீரை ஒரு கட்டு, தேங்காய் அரை மூடி தேங்காய், கல்லுப்பு. குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா கல் உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டு நல்லா கொலன்னு வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு 1/2 கிலோ மட்டன் அதில் போட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 விசில் போடுங்க. அரை மூடி தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதில் சிறுகீரை ஒரு கட்டு போட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கும் போட்டு அந்த அரைச்சி வச்ச தேங்காவையும் அதில் ஊற்றி நல்லா ஒரு விசில் போடுங்க. இந்த கீரை கறி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப நல்லது. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கீரை கறி விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான அருமையான கீரை கறி ரெடி.